தேனி மாவட்டத்தில் பாலம் கட்டும் பணிகள் முடிவடையாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பெரியகுளம் அருகே உள்ள மஞ்சளார் அணைக்கு கீழ்ப்பகுதியில் விவசாய நிலங்களுக்கு செல்வதற்காக பாலம் கட்டித்தரக் கோரி விவசாயிகள் தொடர்ந்து வலியுறுத்தினர். இதையடுத்து கடந்த ஆண்டு விவசாயிகளின் போக்குவரத்திற்காக பாலம் கட்டும் பணிகள் தொடங்கிய நிலையில் கடந்த 3 மாதங்களாக பாலம் கட்டும் பணி கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதனால் அவதிக்குள்ளான மக்கள் பாலம் கட்டும் பணியை விரைந்து முடிக்க விடிய அரசு அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைப்பகுதியில் கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயால் பரபரப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் அருகே புலிசோலை வனப்பகுதியில் திடீரென பற்றிய காட்டுத்தீயால் அரிய வகை மரங்களும் மூலிகைச் செடிகளும் எரிந்து சேதமடைந்துள்ளன. மேலும் வனவிலங்குகளும் இடம்பெயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீயை அணைப்பதில் 20க்கும் மேற்பட்ட வனப்பணியாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டனர். தீ தொடர்ந்து எரிந்ததில் பெருமாள் மலை மலைசாலை முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. கடலூர் மாவட்டத்தில் பட்டியலின பெண்ணை திருமணம் செய்ததால் சாமி வேடம் அணியக்கூடாது என கொலை மிரட்டல் விடுத்த 2வரை போலீசார் கைது செய்தனர். பன்ருட்டி அருகே உள்ள கட்டியாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சதீஷ் என்பவர் பட்டியல் சமூக பெண்ணை திருமணம் செய்ததால் கோவில் திருவிழாவில் சாமி வேடம் அணியக்கூடாது என அதே ஊரை சேர்ந்த 2வர் மிரட்டல் விடுத்துள்ளனர். இதையடுத்து சதீஷ் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் 2வரையும் கைது செய்தனர். சென்னை MIT கல்லூரிக்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பரபரப்பு ஏற்பட்டது. குரோம்பேட்டை நேருநகர் பகுதியில் இயங்கி வரும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் MIT வளாகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கல்லூரி முதல்வர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் தொடர்ந்து பல இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வரும் நிலையில் விடிய அரசின் பொம்மை முதல்வர் நடவடிக்கை எடுக்காமல் என்ன செய்கிறார் என மக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். நாகையில் பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளதால் மா விளைச்சல் குறைவாக இருக்கும் என விவசாயிகள் கவலையில் உள்ளனர். கீழ்வேளூர் மற்றும் வேதாரண்யம் தாலுகாவில் உள்ள விழுந்தமாவடி, காமேஸ்வரம், புதுப்பள்ளி, கத்தரிப்புளம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட பகுதிகளில் சுமார் 30,000 ஏக்கரில் மா சாகுபடி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் உள்ள மா மரத்தினை பூச்சி தாக்குதலிலிருந்து காப்பாற்றிட மருந்துகள் அடித்தும் எந்த பயனும் இல்லாததால் இந்த ஆண்டு மா விளைச்சல் குறைவாக இருக்கும் என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் தனியார் தங்கும் விடுதியிலிருந்து கிளியூர் நீர்வீழ்ச்சி ஓடையில் கலக்கப்படும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிளியூர் நீர்வீழ்ச்சி செல்லும் சாலையில் உள்ள தனியாருக்கு சொந்தமான உணவகத்திலிருந்து கழிவு நீரை சேகரித்து அதை கிளியூர் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் ஓடையில் கொட்டியுள்ளனர். இதனால் துர்நாற்றம் வீசுவதாக அப்பகுதி மக்கள் கழிவுநீர் வாகனத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தனியார் ஹோட்டல் நிர்வாகத்தினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் அரசு கால்நடை மருத்துவமனைகள் மருத்துவர் இல்லாததால் கால்நடை வளர்ப்போர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். சிக்கல் அருகே உள்ள திருவரங்கை கிராமத்தில் கால்நடை மருத்துவமனையில் பல மாதங்களாக மருத்துவர் இல்லாததால் மக்கள் தங்கள் கால்நடைகளுக்கு உரிய சிகிச்சை பெற முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். அது மட்டுமின்றி அனுபவத்தின் அடிப்படையில் கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் தனிநபர்களுக்கு அதிக பணம் கொடுக்க வேண்டியுள்ளதால் திறனற்ற விடிய அரசு கால்நடை மருத்துவர்களை உடனே நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். உதகையில் பாரதியார் நகர் பகுதிக்கு செல்லும் சாலையை கடந்த 3 ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமலும் பிளாஸ்டிக் கழிவுகள் குவிந்திருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டம் பாரதியார் நகர் பகுதிக்கு செல்லும் சாலை பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமலும் பிளாஸ்டிக் கழிவுகளால் நிறைந்திருப்பதாலும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மேய்ச்சலுக்காக இப்பகுதியில் சுற்றித் திரியும் விலங்குகள் மற்றும் கால்நடைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொண்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பிளாஸ்டிக் மற்றும் குப்பை கழிவுகளை உடனடியாக அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.